திருச்சியில் ரயில் விபத்து தொடர்பான மீட்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இந்த ஒத்திகை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு துறையாக ரயில்வே துறை இருந்துட்டு இருக்கு. ஏழைகள் முதல் பணக்காரர்கள் என அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்தாக இந்த ரயில் போக்குவரத்து இருக்கு. இப்போ சமீப காலமாக அடிக்கடி ரயில் விபத்துகள் ஏற்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ரயில் விபத்துகள் ஏற்படும் பொழுது உடனடியாக மீட்பு பணிகளும் செய்ய வேண்டியது மிகுந்த கட்டாயத்தில் இருக்கு. இப்போ அந்த வகையில் தான் இந்த மீட்பு பணிகள் குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி குட்ஷெட் யார்டு பகுதியில் நடைபெற்று வருது. இந்த ரயில்வே குட்ஷெட் யார்டு பகுதியில் அந்த ரயில் விபத்து தொடர்பாக மீட்பு பணிகளை நடைபெற்று வருது. இதற்காக இந்த பகுதியில் ரயில் பெட்டிகள், அதாவது விபத்து போது ரயில் விபத்து ஏற்பட்டால் எப்படி அந்த பெட்டிகள் கவிழ்ந்து ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்குமோ அதன் போல் ஒரு ரயில் பெட்டிகளை ஒரு ரயில் பெட்டிக்கு மேல் மற்றொரு ரயில் பெட்டிகள் விபத்தில் ஏற்பட்ட போது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ள ஆட்களும் ரயில்வே பணியாளர்களும் ஏற்கனவே அவர்கள் உள்ளே இருந்தாங்க. இப்போ இது போன்ற ஒரு கடுமையான நேரத்தில் எப்படி அவர்களை மீட்பது என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்றிருக்கு. இதில் ரயில்வே ஊழியர்கள் மட்டுமல்லாமல் NDRF தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர் என பலர் இந்த பகுதியில் குழும்பியிருக்காங்க. இதற்கு முன்பாக இப்போ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்படும். அதுபோல திருச்சியில் அபாய சங்கு, இந்த ரயில்வே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டுச்சு. ஒழிக்கப்பட்ட உடனடியாக அந்த எல்லா துறையினரும், மருத்துவத்துறை, NDRF, தீயணைப்புத்துறை, ரயில்வே ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்தாங்க. உடனடியாக இந்த ரயில் பெட்டிகளுக்குள்ள சிக்கியிருந்தவர்களை மீட்பது போல் அவர்களை மீட்கப்பட்டாங்க. குறிப்பாக அவர்கள் மீட்க முடியாத இடத்துல துளையிடப்பட்டது, இயந்திரங்கள் வைத்து துளையிடப்பட்டு அவர்கள் அந்த ஸ்ட்ரெச்சர் மூலமாக மீட்கப்பட்டாங்க. அதே தீவிர சிகிச்சை அளிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக இங்கே ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போலவும், அதே போல் இந்த ரயில் விபத்து நடைபெறக்கூடிய இடத்துல அந்த ரயில்வேக்கு சொந்தமான ஒரு மருத்துவ உபகரணங்கள் கொண்ட ரயில் பெட்டியும் கொண்டு வரப்பட்டுச்சு. அவர்களுக்கும் இங்கே சிகிச்சை போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அதே போல தண்டவாளங்களை சீரமைப்பது, ரயில் விபத்து ஏற்பட்டால் தண்டவாளங்கள் பாதிப்புள்ளாகும், அதை சீரமைப்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி முழுமையாக நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு ஒத்திகையாக இருந்தாலும் ஒரு உண்மையாக ஒரு ரயில் விபத்து நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தும் வகையில் இது நடந்திருக்கு. இது ரயில்வே துறையினருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறையினருக்கும் உடனடியாக எப்படி செயல்படுவது, அது காவல்துறை ஆகட்டும், ரயில்வே RPF ஆகட்டும், NDRF, மருத்துவத்துறையினர், தீயணைப்பு துறையினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படுறதா ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.